அன்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ராபிட் வந்து ஒரிக்டோலோகஸ் கியூமிகுலஸ், அது வந்து ரெஸ்பிரேஷன் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு ஸ்டோரியா சொல்லிடுறேன், கதை மாதிரி சொல்லிடுறேன். அதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸை பார்க்கலாமா? சரி, இப்போ பாருங்க என்ன பண்ணணும்னா, ராபிட் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கும். இட் இஸ் அ டெரஸ்ட்ரியல். நமக்கு நல்லா தெரியுமா, டெரஸ்ட்ரியல்னா எங்க இருக்கும்? நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அப்ப நிலத்துல இருக்கும்போது என்ன பண்ணோம், அட்மாஸ்பியர்ல கேஸ் இருக்கும். இப்ப ரெஸ்பிரேஷன் அப்படின்னாவே இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்கேல் ஆஃப் இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்கேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறதும் தான் என்னன்னு பேரு? ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பேரு. இப்போ ஆக்சிஜனை உள்ள இழுக்கும் போது நமக்கு என்ன தேவைப்படும்னா எனர்ஜி தேவைப்படும். அதனால என்ன சொல்லணும்னா ஆக்டிவ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அது? ஆக்டிவ் ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும்போது அது மட்டும் ரிலாக்ஸா வெளில போயிடும். அப்ப அது என்னது? பேசிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்னா எனர்ஜி வேணும், பேசிவ் ப்ராசஸ்னா எனர்ஜி வேணும். அப்ப பிரீத்திங் அப்போ உள்ளுக்குள்ள மூச்சை இழுக்கிறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அப்ப ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறதுக்கு இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் a ஆக்டிவ் ப்ராசஸ். எக்ஸ்ஹேல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் a என்ன ப்ராசஸ்? பேசிவ். பேசிவ்னா there is no need of energy. சரிங்களா? there is no need of energy. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே காத்து உள்ள போகுது. நாஸ்டில் அவுட்டர் ஓப்பனிங் என்ன பேரு? நாஸ்டில். அந்த துவாரம் வழியா அப்படியே உள்ள போகுது, அப்படியே அந்த பைப் வழியா போகுது. போகும்போது பாத்தீங்கன்னா பாரிங்ஸ், அந்த தொண்டை பகுதி இருக்குல்ல, இந்த தொண்டை பகுதியில அங்க லாரிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? லாரிங்ஸ். இப்ப பாரிங்ஸ் அப்படின்னா கழுத்து பகுதி, லாரிங்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் a வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? வாய்ஸ் பாக்ஸ், சத்த பெட்டி, ஒலி பெட்டி அப்படின்னு பேரு. சோ அது இருக்குங்களா, அது வரைக்கும் அப்படியே போயிடுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா போர்டை? இங்க பாருங்க, இப்போ இது நாஸ்ட்ரில். இப்போ நாஸ்ட்ரில்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பைப் வருது, விண்ட் பைப் வருது. வரும்போது இந்த பாரிங்ஸ் வந்தோடனே பாருங்க, பாரிங்ஸ் வந்தோடனே இங்க ரெண்டு பைப் இருக்கும். மவுத்ல இருந்து ஒரு பைப் வரும், இது ஃபுட் பைப். இப்போ ரெண்டுமே பக்கம் பக்கமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு. நல்லா கவனிங்க, இது வந்து பாரிங்ஸ், இது வந்து பாரிங்ஸ். அதுக்கு நேரம் பக்கத்துல விண்ட் பைப்ல இருக்கிறதுக்கு பேரு லாரிங்ஸ். என்ன பேரு? இது பாரிங்ஸ், இது லாரிங்ஸ். அப்ப பாரிங்ஸுக்கும் லாரிங்ஸுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ அந்த கனெக்ஷன்ல ஃபுட் மெட்டீரியல் சாப்பிடும்போது எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விண்ட் பைப்புக்கு, ட்ரக்கியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது என்னது? இது ஈசோஃபேகஸ். இது ஈசோஃபேகஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கியா. இது பேரு ட்ரக்கியா. ஒரு விண்ட் பைப்பும் ஃபுட் பைப்பும் பக்கம் பக்கமா இருக்கு. அங்கதான் பாரிங்ஸும் லாரிங்ஸ் இருக்கு, குழப்பிக்க கூடாது. அப்ப பாரிங்ஸும் லாரிங்ஸும் பக்கம் பக்கமா இருக்கும்போது அது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் வழியா ஃபுட் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபுட் பைப்ல இருந்து, ஈசோஃபேகஸ்ல இருந்து ட்ரக்கியாவுக்கு வந்து ஃபுட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம சாப்பிடும் போதும் பிரீத்திங் நடக்கும். அப்போ ஃபுட் பைப்ல இருந்து விண்ட் பைப்புக்கு சாப்பாடு போகக்கூடாது. எங்கேயும் போகக்கூடாது? ஃபுட் பைப்ல இருந்து விண்ட் பைப்புக்கு சாப்பாடு போகக்கூடாது. போகாம இருக்கணும் அப்படின்னா இங்க ஒரு கவர் இருக்கு, ஒரு கவர் தான் காப்பாத்துது. அந்த கவருக்கு என்ன பேர் அப்படின்னா that cover is known as epiglottis. that is very important one. என்ன கிளாட்டிஸ்? அது எபிக்ளாட்டிஸ். கதை புரிஞ்சிருச்சா இல்லையா? ஃபுட் பைப்பும் விண்ட் பைப்பும் பக்கம் பக்கமா இருக்குங்க. ஃபுட் பைப்பும் விண்ட் பைப்பும் பக்கம் பக்கமா இருக்கு. இப்போ ஃபுட் பைப்ல இருந்து சாப்பாடு எதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விண்ட் பைப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈசோஃபேகஸ்ல இருந்து ட்ரக்கியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு இடையில ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங்ல ஃபுட் சாப்பிடும் போது விண்ட் பைப்ல போய் விழாம இருக்கிறதுக்கு ஒரு மறைப்பு இருக்கு. அந்த மறைப்புக்கு தான் என்ன பேரு? எபிக்ளாட்டிஸ். என்ன பேரு? எபிக்ளாட்டிஸ். புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இப்போ ஃபுட் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ பாரிங்ஸ் வரைக்கும் வச்சா, பாரிங்ஸும் லாரிங்ஸும் சேர்ந்து இருக்கு. இங்க முக்கியமான ஆளு யாரு? எபிக்ளாட்டிஸ் பத்தி பேசுறோம், எக்ஸாம்ல கேட்கலாம். அப்ப எபிக்ளாட்டிஸோட முக்கியமான வேலை என்ன? டு prevent the food to enter the wind pipe. விண்ட் பைப்ல சாப்பாடு போகாம பாதுகாக்கிறது யாரோட வேலை இருக்கு? எபிக்ளாட்டிஸோட வேலையா இருக்கு. அப்போ வந்துருச்சுங்களா? இந்த வாய்ஸ் பாக்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிங்ஸ்ல எத்தனை போன் இருக்கு அப்படின்னா 4 போன் இருக்கு. எக்ஸாமுக்கு தேவை 4 போன் இருக்கு. என்ன போன் அப்படின்னா கார்டிலேஜினஸ் போன். கார்டிலேஜினஸ் போன் அப்படின்னா குருத்தெலும்பு. அப்போ ராபிட்ல வாய்ஸ் பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 4 டிஃபரண்ட் போன்ஸ். என்ன போன்ஸ்? கார்டிலேஜினஸ் போன்ஸ். அந்த கார்டிலேஜினஸ் போன்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அங்க என்ன வரும் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் சவுண்ட்.
அப்பதான் முயல் என்ன பண்ண முடியும், சத்தத்தை வந்து வெளியிட முடியும். நம்ம பேசுற மாதிரி முயல் சத்தம் போடும். அப்ப சத்தம் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாரிங்ஸ் பக்கத்துல இருக்க லாரிங்ஸ். லாரிங்ஸ் என்ன, வாய்ஸ் பாக்ஸ். Here voice box is made up of 4 different cartilaginous bone. அந்த போன் வைப்ரேட் ஆகும்போது அங்க என்ன வரும், சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இப்போ லாரிங்ஸை தாண்டணும் அப்படின்னா லாரிங்ஸ்ல எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன பண்ணுது, prevent the entry of food into the windpipe. windpipe என்ன பேரு, ட்ரக்கியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ இதுதான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பாரிங்ஸ். It is a larynx region. It is made up of 4 different cartilaginous bone. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா விண்ட் பைப் அப்படியே ஆரம்பிக்கும். இந்த விண்ட் பைப்ல cartilaginous bones வந்து அப்படியே கவர் ஆயிருக்கும். ரிங்ஸா என்ன இருக்கும், மேல அப்படியே கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் லங்ஸ் வந்து இப்படி பிரியும். பிரியிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு போய் பிரான்ச்சி அப்படின்னு பேரு, பிரான்ச்சி. அதுக்கப்புறம் இது நிறைய பிரான்ச்சஸா வந்து பிரியும். இப்படி பிரியும். அதுக்கு பேர் பிரான்ச்சியோல் அப்படின்னு பேரு. இந்த பிரான்ச்சியோலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். The structure is called alveoli. The structures are called alveoli. உங்களுக்கு புரியுதுன்னு டிரா பண்ணிருக்கேன். தெரியுதா சார்? தெரியுதா? தெரியுது. கிளியர் ஆகிட்டு சார். அப்படியா? So it is a structure. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா லாரிங்ஸ் உங்களுக்கு சொன்னேன் நானு. இப்போ லாரிங்ஸ்ங்கிறது வாய்ஸ் பாக்ஸ். It is made up of 4 different cartilaginous bone. அது வைப்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன வரும், சவுண்ட் வந்து வருது. முயல் அப்படிதான் சத்தம் போடுதுன்னு சொன்னேன். அதுக்கு கீழே கன்னியூவா வர அந்த பைப்புக்கு பேரு ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு இன்னொரு பேர் என்ன, வின் பைப், காற்று பைப், காற்று குழல் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த வின் பைப் வந்து வின் பைப்புக்கு மேல ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு அந்த சுவாச குழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவாச குழல்ல மேல வந்து அப்படியே வளையமா கார்டிலேஜினஸ் போன் குறுத்தல் போது அப்படியே கவர் பண்ணிருக்கோம். அப்படி கவர் பண்ணிருக்கிறதுனால தான் நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ண, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்மளுடைய மூச்சுக்குழல் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. டு நாட் கொலாப்ஸ், டு நாட் கொலாப்ஸ். ஏன் நம்ம உள்சுவாசம் வெளிசுவாசம் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்ம மூச்சுக்குழல் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த வின் பைப்ல ட்ரக்கியா மேல என்ன கவர் ஆயிருக்கு, ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்து கவர் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த ரிங்ஸ் ஆஃப் அப்படியே கார்டிலேஜ் மேல கவர் ஆயிருக்கு. ட்ரக்கியா கீழே வரும்போது ரெண்டா பிரியும் போது அதை நம்ம என்ன சொல்லணும்னா பிரான்ச்சி. அதுக்கு என்ன பேரு, பிரான்ச்சி. அந்த பிரான்ச்சி உள்ளுக்குள்ள போய் இன்னும் நிறைய பிரியும். அதுக்கு பேர் பிரான்ச்சியோல்ஸ். என்ன பேரு,
பிரான்சியோல்ஸ். அந்த பிரான்சியோல்ஸ் எண்டிங்ல வெறும் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். that balloon like structure is called alveoli. the alveoli is a basic unit of gases exchanging area. ரெஸ்பிரேஷன்ல கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் வரணும், வெளியில கார்பன் டை ஆக்சைடு போகணும்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய சைட் வந்து லங்ஸ் நமக்கு தெரியும். லங்ஸோட பேசிக் யூனிட் என்னன்னா அல்வியோலை தான். அந்த அல்வியோலை தான் என்ன பண்ணும்னா உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உடம்புக்குள்ள அனுப்பும். அப்புறம் உடம்புக்குள்ள உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா வந்து இருக்கு. இப்போ இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது ரெண்டு முக்கியமான கேஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள போற ஆள் வந்து ஆக்சிஜன், வெளியில வர ஆள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. உள்ள போற கேஸ் வந்து ஆக்சிஜன், வெளியில வர ஆள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆக்டிவ் ப்ராசஸ். அப்படின்னா இதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வந்து வேணும். இது பேசிவ் அப்படிங்கிறப்போ நோ நீட் ஆஃப் எனர்ஜி. கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரதுக்கு எனர்ஜி வேணாம், இதுக்கு எனர்ஜி வேணும். இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ராபிட். பிரியிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு போய் பிரான்ச்சி அப்படின்னு பிரான்ச்சி. அதுக்கப்புறம் இது நிறைய பிரான்ச்சஸா வந்து பிரியும். இப்படி பிரியும், அதுக்கு பேர் பிரான்ச்சியோல் அப்படின்னு பேரு. இந்த பிரான்ச்சியோலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். the structure is called alveoli. the structures are called alveoli. உங்களுக்கு புரியுதுன்னு டிரா பண்ணிருக்கேன். so it is a structure. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா லாரிங்ஸ் உங்களுக்கு சொன்னேன் நானே. இப்போ லாரிங்ஸ்ங்கிறது வாய்ஸ் பாக்ஸ். it is made up of 4 different cartilaginous bone. அது வைப்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன வரும்? சவுண்ட் வந்து வருது. முயல் அப்படிதான் சத்தம் போடுதுன்னு சொன்னேன். அதுக்கு கீழே கன்னியூவா வர அந்த பைப்புக்கு பேரு ட்ரக்கியாவுக்கு இன்னொரு பேர் என்ன? வின் பைப், காற்று குழல் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த வின் பைப் வந்து வின் பைப்புக்கு மேல ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு அந்த சுவாச குழல் இருக்கு பாத்தீங்களா? அந்த சுவாச குழல்ல மேல வந்து அப்படியே வளையமா கார்டிலேஜினஸ் போன் குறுத்தல் போது அப்படியே கவர் பண்ணிருக்கோம். அப்படி கவர் பண்ணிருக்கிறதுனால தான் நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்மளுடைய மூச்சுக்குழல் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. டு நாட் கொலாப்ஸ். ஏன் நம்ம உள்சுவாசம் வெளிசுவாசம் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்ம மூச்சுக்குழல் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த வின் பைப்ல ட்ரக்கியா மேல என்ன கவர் ஆயிருக்கு? ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்து கவர் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த ரிங்ஸ் ஆஃப் அப்படியே கார்டிலேஜ் மேல கவர் ஆயிருக்கு. ட்ரக்கியா கீழே வரும்போது ரெண்டா பிரியும் போது அது நம்ம என்ன சொல்றோம்னா பிரான்ச்சி. அதுக்கு என்ன பேரு? பிரான்ச்சி. அந்த பிரான்ச்சி உள்ளுக்குள்ள போய் இன்னும் நிறைய பிரியும். அதுக்கு பேர் பிரான்சியோல்ஸ். என்ன பேரு? பிரான்சியோல்ஸ். அந்த பிரான்சியோல்ஸ் எண்டிங்ல வெறும் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். that balloon like structure is called alveoli. the alveoli is a basic unit of gases exchanging area. ரெஸ்பிரேஷன்ல கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் வரணும், வெளியில கார்பன் டை ஆக்சைடு போகணும்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய சைட் வந்து லங்ஸ் நமக்கு தெரியும். லங்ஸோட பேசிக் யூனிட் என்னன்னா அல்வியோலை தான். அந்த அல்வியோலை தான் என்ன பண்ணும்னா உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உடம்புக்குள்ள அனுப்பும். அப்புறம் உடம்புக்குள்ள உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா வந்து இருக்கு. இப்போ இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது ரெண்டு முக்கியமான கேஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள போற ஆள் வந்து ஆக்சிஜன், வெளியில வர ஆள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. உள்ள போற கேஸ் வந்து ஆக்சிஜன், வெளியில வர ஆள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆக்டிவ் ப்ராசஸ். அப்படின்னா இதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வந்து வேணும். இது பேசிவ் அப்படிங்கிறப்போ நோ நீட் ஆஃப் எனர்ஜி. கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரதுக்கு எனர்ஜி வேணாம், இதுக்கு எனர்ஜி வேணும். இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ராபிட். இப்போ அந்த ராபிட்டோட ரெஸ்பிரேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். திருப்பி நான் போர்டோட திரும்ப ஒரு டைம் என்ன நம்புறேன், உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து கொடுக்க போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெளிவா இல்லைன்னா கூட இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, தெளிவுபடுத்திங்க. பாருங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நமக்கு இருக்கிற மாதிரியே ராபிட்டுக்கும் பேர் ஆஃப் லங்ஸ் இருக்கு. பேர் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாருங்க, இந்த பக்கம் ஒரு லங்ஸ், இந்த பக்கம் ஒரு லங்ஸ், ரெண்டு லங்ஸ் இருக்குல்ல, அதான் பேர் ஆஃப் லங்ஸ். இப்போ இந்த லங்ஸுக்கு மேல ஒரு கவர் இருக்கு. லங்ஸை பாதுகாப்புறதுக்காக மேல லங்ஸுக்கு மேல ஒரு கவர் மூடி இருக்கு. அது இஸ் டபுள் வால் மெம்பரேன். என்ன மெம்பரேன் இது? டபுள் வால் மெம்பரேன். டபுள் வால் மெம்பரேன் அப்படின்னா ரெண்டு மெம்பரேன் வந்து லங்ஸுக்கு மேல மூடி பாதுகாக்குது. அதுக்கு பேர் பிளியூரா. என்னது? பிளியூரா. நோட் பண்ணிங்க, ஒன் மார்க்ஸ் கேப்பா. லங்ஸை கவர் பண்ணிருக்கக்கூடிய ப்ரொடக்டிங் கவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிளியூரா. எஸ். இது எங்க சார் இருக்கும்? லங்ஸ் எங்க இருக்கும்? நல்லா தெரியும், மார்பு கூட்டு பகுதி. லங்ஸ் வந்து நம்மளுடைய தொராசிக் கேவிட்டில இருக்கு.
அப்ப thoracic cavity லங்ஸ் இருக்கு அப்படின்னா லங்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கா? இப்போ லங்ஸ் உள்ள இருக்கு, முன்னாடி யார் இருக்கா? என்னோட முன்பக்கம் இல்லையா? இது வந்து அதோட வென்ட்ரல் சைடு. வென்ட்ரல் சைடுல யார் இருக்கா? ஸ்டெர்னம்ங்கிறது இந்த இடத்துல உள்ள எலும்பு, ரிப்கேஜுக்கு இந்த இடத்துல உள்ள எலும்பு, ரிப்கேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த எலும்புக்கு என்ன ஸ்டெர்னம் இருக்கும். அப்போ அது நேரம் பின்னாடி யார் இருப்பா? முதுகு பக்கம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். முதுகெலும்பு பகுதி வெளியில எதிர்பக்கம், அதாவது வென்ட்ரல் சைடுல யார் இருக்காங்கன்னா ஸ்டெர்னம் இருக்கு, நெஞ்சு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெர்னம் இருக்கு, பின்னாடி முதுகெலும்பு இருக்கு, அதுக்கு என்ன பேரு? வெர்டிபிரல் காலம் இருக்கு. லேட்டரல் சைடு லங்ஸோட ரெண்டு பக்கமும் யார் இருக்கா அப்படி சொல்லி பார்த்தோம்னா ரிப்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. லோயர் சைடுல பாத்தீங்கன்னா டயாப்ரம் அப்படிங்கிற மெம்பரேன் இருக்கு. நல்லாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரங்கை ரெண்டா பிரிக்கக்கூடியது, முயலோட ட்ரங்கையும் சரி நம்மளோட ட்ரங்கையும் சரி உடல் பகுதியை ரெண்டா பிரிக்கக்கூடியது. மேல உள்ள thoracic கேவிட்டியையும் அப்டோமினல் கேவிட்டியும் பிரிக்கக்கூடிய மெம்பரேனுக்கு தான் பேரு டயாப்ரம். அப்ப டயாப்ரம் எங்க இருக்கும் அப்படின்னா thoracic கேவிட்டியோட லோயர் சைடுல இருக்கும். என்ன ஷேப்ல இருக்கும்? டோம் ஷேப்ல இருக்கும். இப்போ டோம் ஷேப்னா எப்படி இருக்கும்? டோம் ஷேப்ல இருக்கும். இது வந்து ஆக்சிஜன் உள்ள வரும்போது கீழ் நோக்கி போகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளில போகும்போது என்ன பண்ணும்? மேல் நோக்கி போகும். அப்படியே மாறி அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும். ஆக்சிஜன் வரும்போது உள்ளுக்குள்ள வந்துடும், CO2 வரும்போது திருப்பி என்ன பண்ணும்? மேல டோம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்ஹேல் வரும்போது டோமோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சோ இதுதான் பொசிஷன். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ல பாருங்க, அட்மாஸ்பியர்ல கேஸ் இருக்கு, நாஸ்ட்ரிலுக்கு போகுது, நாஸ்ட்ரில் வந்து பாரிங்ஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துல யார் இருப்பா? லாரிங்ஸ் வந்துருக்கும். லாரிங்ஸ்க்கு பேரு வாய்ஸ் பாக்ஸ்னு பேரு. இத பத்தி உங்களுக்கு நான் டீடைலா சொன்னேன். 4 போன்ஸ் வந்துருக்கும், அது வைப்ரேட் ஆகும், சவுண்ட் வரும்னு சொன்னேன். எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணுவோம்? டு பிரிவென்ட் தி ஃபுட், சாப்பாடு வந்து விண்டு பைப்புக்குள்ள போய் விழாம பாத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த எபிக்ளாட்டிஸ்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நேரா நமக்கு வந்து ட்ரக்கியா வந்து மூவ் ஆகும். என்ன மூவ் ஆகும்? ட்ரக்கியா. வேணா இந்த இடத்துல கூட நோட் பண்ணீங்க, ட்ரக்கியாங்கிறதா வந்து விண்டு பைப்பு. இந்த விண்டு பைப்பு எபிக்ளாட்டிஸ்லாம் முடிஞ்ச பிறகு விண்ட் பைப் வரும். இந்த விண்டு பைப் வந்து சுருங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்குன்னா, தட் இஸ் கால்டு ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கியா வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பிரான்ச்சி நிறைய பிரியும் போது பிரான்ச்சியோல் எண்டிங்ல இருக்கும் ஆல்வியோலை. இதை பத்தி டீடைல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டை பத்தி ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. இதோட கண்டினியூவேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்க போறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது என்னது? ரத்த ஓட்ட மண்டலம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்து அதில் ஃபங்க்ஷன் பண்ணும்? பிளட் வெசல் அண்ட் ஹார்ட். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நம்ம முதல்ல 3 ஞாபகம் நமக்கு வரணும். என்ன வரணும்? பிளட் வரணும். பிளட் போறதுக்கான வழி எது? பிளட் வெசல். அந்த பிளட்டை உந்தி தள்ளக்கூடிய, பிளட்டை புஷ் பண்ணி தள்ளுற ஒரு ஆர்கன் ஹார்ட். ஸோ தட் 3 திங்ஸ் சேர்ந்ததான் என்னவா இருக்கு? சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்ப ரேபிட்டை பொறுத்தளவுக்கு அதோட ஹார்ட் என்ன ஷேப்ல இருக்குன்னா பியர் ஷேப்ல இருக்கு. பியர் அப்படின்னா பேரிக்கா வடிவத்துல இருக்கு, அதோட ஹார்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு டயக்ராம் வச்சு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அந்த ஹார்ட்ல எப்படி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹிண்ட்ஸை கொடுத்து இந்த டாபிக்கை முடிக்கலாம். இப்போ டயக்ராம் வந்து பாருங்க. இட் இஸ் a heart. It is a pear shaped heart of rabbit. இது ராபிட்டோட ஹார்ட். இந்த ஹார்ட்ல எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். First of all, 4 chambers இங்க பாருங்க. Number 1, number 2, number 3 and number 4. இது மூணுமே என்னவா இருக்கு அப்படின்னா ஹார்ட்டோட சேம்பர்ஸ். இந்த மேல உள்ள 2 சேம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல உள்ள 2 சேம்பர்ஸ்க்கு என்ன பேரு? ஆரிக்கிள்ஸ். இந்த ஆரிக்கிள்ஸ் மேல உள்ள 2 சேம்பர் ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சார்? இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் ஆரிக்கிள். அப்ப இதுல 2 ஆரிக்கிள் இருக்கு, ரைட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள் அப்படின்னு சொல்றோம். ரைட் ஆரிக்கிள். இப்போ இது வந்து ரைட் ஆரிக்கிள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது ரைட் சைடு ரைட் ஆரிக்கிள், இது லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஆரிக்கிள். அதே மாதிரி இந்த லோயர் சைடுல உள்ள 3, 4 போட்டுருக்கும் பாத்தீங்களா? இந்த 2 சேம்பருக்கு என்ன பேருனா வென்ட்ரிக்கிள். என்ன பேரு? வென்ட்ரிக்கிள். இப்போ இந்த வென்ட்ரிக்கிள் அதே மாதிரி தான். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அப்ப இதுலயும் 2 இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். அப்ப மொத்தமா எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு ஹார்ட்ல? 4 சேம்பர்ஸ். 2 ஆரிக்கிள், 2 வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து. ரைட், புரிஞ்சு போச்சுங்களா? அதே மாதிரி செப்டம். செப்டம் அப்படின்னா கிராஸ் வால்னு இருக்கும். செப்டம்ங்கிறது கிராஸ் வால். இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது ஒரு கிராஸ் வால், நல்லா டார்க் ப்ளூ பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அது ஒரு கிராஸ் வால். அப்புறம் கீழே இது ஒரு கிராஸ் வால்.
அப்போ இப்போ இது எதுக்கு இடையில இருக்கு இந்த செப்டம்? செப்டம் அப்படின்னா கிராஸ் வால்னு அர்த்தம். செப்டம் அப்படின்னு என்னது? கிராஸ் வால்னா குறுக்கு சுவர். செப்டம்னா என்னது? கிராஸ் வால், குறுக்கு சுவர்னு அர்த்தம். அப்ப யாராருக்கு இடையில இருக்கு? ரெண்டு ஆரிக்கிளுக்கும் இடையில இருக்கு. ரெண்டு ஆரிக்கிளுக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேருனா இன்டர் ஆரிக்குலார் செப்டம். அப்போ இது ஒரு செப்டம், இது என்னவா இருக்கு? ஒரு செப்டமா இருக்கு. இது ஏ அப்படின்னு நான் போடுறேன். அப்ப ஏ என்ன அப்படின்னா இன்டர் ஆரிக்குலார் செப்டம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கிராஸ் வால். ரெண்டாவது கிராஸ் வால் பாருங்க, ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கு. அதுக்கு பி நம்ம பேர் கொடுப்போம். அப்ப பி என்ன? நீங்களே சொல்லுங்க. இன்டர், சொல்லுங்க. இன்டர் வென்ட்ரிகுலார், இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஆரிக்கிளுக்கு இடையில இருக்கிறதுனால இன்டர் ஆரிக்குலார் செப்டம், ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இருக்கிறதுனால இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். அடுத்த செப்டத்தை பாருங்க. பாருங்க, ரைட் ஆரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேரு? ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு நம்ம பேர் என்ன கொடுப்போம்? சீன் கொடுப்போம். சீங்கிறது என்ன அப்படின்னா ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? இதுக்கு நான் பேர் என்ன சொல்றேன்? டி அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பேர் கொடுக்குறேன்? டி. அப்ப டி என்ன சொல்லுவீங்க? டி, that is a left auriculoventricular septum அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மொத்தமா எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு? 4 சேம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எத்தனை செப்டம்ஸ் இருக்கு? கிராஸ் வால் எத்தனை இருக்கு? 4 கிராஸ் வால், 4 சேம்பர்ஸ் இருக்கு, 4 செப்டம் இருக்கு. வால்வ் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா 4 வால்வ் இருக்கு. என்னென்ன வால்வ் இருக்கு? இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு வால்வ் இருக்கா? 1 2 3. பாருங்க 1 2 3. இப்போ 3 வால்வ் இருக்கிறதுனால அந்த வால்வுக்கு என்ன பேருனா இங்க எழுதிருக்க பாருங்க, ட்ரைகஸ்பிட் வால்வ். என்ன வால்வ் இது? ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வுக்கு என்ன பேரு? பைகஸ்பிட் வால்வ். ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ். 1 மார்க்ஸ் கேட்பாங்க. இதுல ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்க இருக்கு அப்படின்னா ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டத்துல இருக்கிறது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். இப்போ ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்க இருக்கும்? ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார்ல. அப்ப எங்க இருக்குது? பைகஸ்பிட் வால்வ். பைகஸ்பிட் வால்வ். பைகஸ்பிட் வால்வ் இருக்குங்களா? இப்போ அந்த பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மிட்ரல் வால்வ். அடிக்கடி கேட்கிற ஒண்ணுமா இருக்கு. பைகஸ்பிட் வால்வோட இன்னொரு பேர் என்ன? மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்றோம். அதையும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்? 4 சேம்பர் இருக்கு, 4 செப்டா கிராஸ் வால்வ் இருக்கு. எத்தனை வால்வ் சொல்லிருக்கேன்? 2 வால்வ் சொல்லிட்டேன். மூணாவது வால்வ் என்ன சார்? இங்க பாருங்க, இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியில போகக்கூடிய இந்த டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா பல்மோனரி ட்ரங்க். பல்மோனரி. இப்போ ரைட் சைடு வென்ட்ரிக்கல்ல இருந்து ஒரு டியூப் வந்து வெளியில போகுது. அந்த டியூபுக்கு என்ன பேருனா பல்மோனரி ஆர்டரி. என்ன பேரு? பல்மோனரி ஆர்டரி பேரு. சில இடத்துல அது வந்து பல்மோனரி ட்ரங்க்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி எங்க போகும் அப்படின்னா லங்ஸுக்கு போகும். இங்க போகும், அது வந்து லங்ஸுக்கு போகும். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 4 சேம்பர் இருக்கு, 4 செப்டம் இருக்கு, 4 வால்வ் இருக்குங்கிறத சொல்லிருக்கேன். இப்போ அந்த ஹார்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? கொஞ்சம் கூட டைவர்ஷன் இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல 2 டியூப் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இது வந்து ரைட் ஆரிக்கிள். இந்த ரைட் ஆரிக்கிள்ல 2 டியூப் இருக்கு. இந்த மேல உள்ள லீவ் என்ன சொல்றோம்னா ப்ரீ கேவல் அப்படின்னு சொல்றோம். ப்ரீ கேவல் வெயின் அப்படின்னு சொல்றோம். ப்ரீ கேவல் வெயினுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா சுப்பீரியர் வீனா கேவா. சுப்பீரியர் வீனா கேவான்னு வேற பேர் இருக்கு. சார் இதுக்கு என்ன வேலை அப்படின்னா பாடியோட, இப்போ ஹார்ட் வந்து ராபிட்டுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கும்? தலை இருக்கும், 4 limbs இருக்கும்ல. சோ அங்க உள்ள இம்பியூர் பிளட். இம்பியூர் பிளட்னா என்ன? பிளட்ல CO2 மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளட்டுக்கு பேர் இம்பியூர் பிளட். அந்த பிளட் எல்லாம் எடுத்துட்டு வரும். அப்போ பிளட் வந்துச்சுன்னா இங்க உள்ள பிளட் என்ன பிளட்டா இருக்கும்? CO2 உள்ள இம்பியூர் பிளட்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ரைட் ஆரிக்கிள்ல உள்ள பிளட் என்ன பிளட்? இம்பியூர் பிளட். அப்போ கீழே ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூபுக்கு என்ன சார்? போஸ்ட் கேவல் வெயின்.
அப்படின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு இன்ஃபீரியர் வீனா கேவா. இன்ஃபீரியர் வீனா கேவா இது என்ன பண்ணணும், அதே கான்செப்ட் தான். ஹார்ட் சென்டர்ல இருக்கு ரேபிட்டுக்கு, அது கால் பகுதியிலேருந்து உள்ள எல்லா இம்பியூர் பிளட் எடுத்துரும். அப்ப இம்பியூர் பிளட் என்ன பிளட்? CO2 உள்ள பிளட். அப்போ இதுவும் என்ன பிளட் தான் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா CO2 உள்ள பிளட். இப்போ இந்த சாம்பர் முழுக்க ரைட் வென்ட்ரிக்கல் ஃபுல்லா என்ன இருக்கும்? CO2 உள்ள பிளட் இருக்கும். இப்போ இங்க உள்ள CO2 பிளட் எங்க வரும் அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வை ஓபன் பண்ணிட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரைகஸ்பிட் வால்வை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். எங்க வந்துடும்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். எங்க வந்தது? ரைட். பாருங்க, ரைட் ஆரிக்கல் உள்ள இம்பியூர் பிளட் ஃபுல்லா எங்க வந்தது? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்தது. இப்ப ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்தோடனே இப்ப மேல சுருங்கினோட CO2 இங்க வந்துருச்சு. இப்ப திரும்ப கீழே சுருங்கும் போது என்ன நடக்கும்னா இங்க உள்ள CO2 பிளட் இந்த வால்வு வழியா உள்ள போகும்போது இந்த வால்வு தான் என்ன வால்வு? That valve is known as semi-lunar valve. Semi-lunar. இந்த செமிலுனார் வால்வ் எப்படி இருக்கும்? 3-3 இருக்கும். செமிலுனார் வால்வ் எப்படி இருக்கும்? 3-3 இருக்கும். இதுலயும் ஒரு செமிலுனார் வால்வ் இருக்கும். இந்த டியூப்லயும் ஒரு செமிலுனார் வால்வ் இருக்கும். இப்ப செமிலுனார் வால்வ் ஓபன் பண்ணோம்னா CO2 உள்ள பிளட் இந்த பல்மோனரி வெயின், பல்மோனரி ஆர்டரி ஆர் பல்மோனரி ட்ரங்க்னு சொல்றோம்ல, இது வழியா வெளியில வந்து போவோம். வெளியில போய் இப்ப எங்க போயிடும்? லங்ஸுக்கு போவோம். இப்ப லங்ஸ்ல என்ன பிளட் இருக்கும்? CO2 உள்ள பிளட் இருக்கும். இப்ப CO2 உள்ள பிளட் என்ன பண்ணும்? ரெஸ்பிரேஷனால become modified into oxygenated blood ஆ மாறிடும். என்ன பிளட்டா மாறிடும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறினது திருப்பி என்ன பண்ணணும்னா ஒரு டியூப் வழியா வெளியில அப்படியே வந்து ஹார்ட்டுக்குள்ள வரும். ஒரு டியூப் வழியா வந்து ஹார்ட்டுக்குள்ள வரும். அந்த டியூபுக்கு என்ன பேருனா பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போறது ஆர்டரி. பல்மோனரி வந்தா மட்டும் ஆப்போசிட்டா வேலை பார்க்கும். ஏன்னா ஆர்டரி எப்பவுமே வந்து ஆக்சிஜன் உள்ள பிளட்டை தான் கொண்டு போவோம். ஆனா பல்மோனரி ஆர்டரி மட்டும் என்ன பண்ணா CO2 பிளட்டை கொண்டு போவோம். அதே மாதிரி வெயின் அப்படின்னாவே CO2 பிளட்டை தான் கொண்டு வரும். ஆனா பல்மோனரி வெயின் மட்டும் என்ன பிளட்டை கொண்டு வரும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரும். இப்போ லெஃப்ட் ஆரிக்கிள்ல என்ன பிளட் ஸ்டோர் ஆகுது? ஆக்சிஜன் உள்ள பியூர் பிளட் ஸ்டோர் ஆகுது. இப்போ மீண்டும் ஹார்ட் மேல சுருங்கும் போது ஆக்சிஜன் உள்ள பிளட் டைகஸ்பிட் வால்வு ஆர் பைகஸ்பிட் வால்வு, மிட்ரல் வால்வு, அது வழியா உள்ள வந்து எங்க வந்துரும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துரும். அப்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபுல்லா என்ன பிளட் இருக்கும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். திருப்பி கீழே சுருங்கும் போது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த டியூப் வழியா போய் பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் உள்ள பிளட்டை வந்து பாஸ் பண்ணும். இந்த டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா அயோட்டா. என்ன பேரு? அயோட்டா. இந்த அயோட்டா தான் பாடி முழுக்க என்ன பண்ணும்? ஃபுல்லா ஆக்சிஜன் உள்ள பிளட்டை வந்து பாஸ் பண்ணும். இப்படிதான் வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இப்போ நான் திரும்ப சொல்லட்டுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம போர்டில் உள்ள ஹிண்ட்ஸை பார்த்துருவோம். ஹிண்ட்ஸை பார்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதே மெத்தட்ல தான் 4 சேம்பர் ஹார்ட் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால இந்த விஷயத்துல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்போ நீங்க ஹிண்ட்ஸை பார்த்துடலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்னு சொல்லும்போது 3 பார்ட் முக்கியம். ஒன்னு பிளட் வெசல்ஸ், ஹார்ட். பிளட் வெசல், ஹார்ட் மூணும் சேர்ந்தாதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதை பத்தி படிக்கிறது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ ரேபிட்டோட ஹார்ட் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? பியர் ஷேப்ல இருக்கு, பேரிக்கா வடிவத்துல இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் லங்ஸுக்கு மேல வந்து ஒரு டபுள் மெம்பரேன் வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பேர் ப்ளூரா அப்படின்னு பார்த்தோமா? அதே மாதிரி ஹார்ட்லயும் ஒரு டபுள் மெம்பரேன் கவர் பண்ணிருக்கு. அந்த டபுள் மெம்பரேனுக்கு என்ன பேரு அப்படின்னா பெரிகார்டியம். 1 மார்க்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. லங்ஸை சுத்திட்டு இருக்கிற கவருக்கு என்ன பேரு அப்படின்னா ப்ளூரா. ஹார்ட்டை சுத்திட்டு இருக்க கவருக்கு பேரு பெரிகார்டியம். ஹார்ட்ல எத்தனை சேம்பர்ஸா இருக்கு? 4 சேம்பர்ஸ் இருக்கு. டயக்ராம்லயே உங்களுக்கு சொன்னேன். ஆரிக்கிள்ல 2 சேம்பர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள். அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்ல 2 சேம்பர், ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னா நமக்கு 4 சேம்பர்ஸ் வந்துருக்கு. செப்டம் சொல்லும்போது 4 செப்டம். உங்களுக்கு டயக்ராம்லயே காமிச்சேன். இன்டர் ஆரிகுலர் செப்டம், 2 ஆரிக்கிளுக்கு இடையில உள்ள செப்டம் பாருங்க. 2 ஆரிக்கிளுக்கு இடையில உள்ள செப்டம் இன்டர் ஆரிகுலர் செப்டம். இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம், 2 வென்ட்ரிக்கிளுக்கு இடையில உள்ள செப்டம் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இன்டர் ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் செப்டம் ரைட் சைடு. இன்டர் ஆரிகுலர் செப்டம் இதுவும் இன்டர் ஆரிகுலோ, இது ரைட் லெஃப்ட். அப்ப மொத்தமா எத்தனை செப்டம் இருக்கு? 4 செப்டம் வந்து நமக்கு இருக்கு. அதனால வால்வுன்னு சொல்லும்போது ரைட் ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் செப்டத்துல இருக்கக்கூடிய வால்வு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு. லெஃப்ட் ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் செப்டத்துல இருக்கிறது பைகஸ்பிட் வால்வு. அதோட இன்னொரு பேரு மிட்ரல் வால்வு. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற 1 மார்க்.
அதே மாதிரி பேஸ் ஆஃப் த பல்மோனரி ட்ரங்க்லயும் அயோட்டாவிலையும் இருக்கக்கூடிய வால்வு வந்து செமிலூனார் வால்வு. மொத்தமா எத்தனை வால்வு இருக்கு? 4 வால்வு வந்து இருக்கு. வெசல்ஸ் சொல்லும்போது பிளட் வெசல்ஸ் ஹார்ட்ல இருந்து வெளில போற முக்கியமான வெசல்ஸ் 3. அயோட்டாங்கிறது பாடி முழுக்க பியூர் பிளட் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பிளட் வெசல் அயோட்டா. பல்மோனரி ட்ரங்க் ஆர் பல்மோனரி ஆர்டரிங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இம்பியூர் பிளட் லங்ஸுக்கு எடுத்துட்டு போறது. பல்மோனரி வெயின் அப்படிங்கிறது லங்ஸ்ல இருந்து பியூர் பிளட் லெஃப்ட் ஆர்கிளுக்கு பியூர் பிளட் எடுத்து வரதுக்கு என்ன பேர் அப்படின்னா பல்மோனரி வெயின் சொல்லி பேரு. இப்படிதான் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இதை திரும்ப திரும்ப நீங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ராபிட்டோட நர்வஸ் சிஸ்டமும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும். தேங்க்யூ.